சென்னை தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் டி.ஆர். பாரிவேந்தர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: எங்கள் கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாங்கள் அதிமுக சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்று கூறினார். அதன் பின்னர் கட்சியின் வேட்பாளர்களை கட்சியின் தலைவர் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். அதன் அடிப்படையில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக வழக்கறிஞர் டாக்டர் வி. வெங்கடேசன் அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 28 ஆண்டுகளாக வழக்கறிஞராகவும் மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞராகவும் பணியாற்றிக் கொண்டு இருக்கிறார். கட்சி துவங்கிய காலத்தில் இருந்து இந்திய ஜனநாயக கட்சியின் பல்வேறு பொறுப்புகளில் ஆலோசகராக பயணித்து வருகிறார். மேலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் சேலம் வடக்கு தொகுதியில் இவர் போட்டியிட்டவர் ஆவார். அதன் பின்னர் குன்னம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக திருமதி சரண்யா அன்பழகன் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். இவருக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் கொள்கையின் அடிப்படையில் பெண்களுக்கு சமமான வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்ற நோக்கில் 2 வேட்பாளரில் ஒருவர் பெண் வேட்பாளராக தொழில் முனைவோர் மற்றும் மைக்ரோபயாலஜி படித்த முதுகலை பட்டதாரி ஆவார் என்று அவர் கூறினார். 2026 தேர்தலுக்கு 20 நாம் அறிமுகம் செய்திருக்கின்றோம். ஒன்று, வழக்கறிஞர் டாக்டர் வெங்கடேசன், MA, ML, PhD டாக்டர். இவர் 15 வருஷமா நம்ம கட்சி ஆரம்பிச்சதுல கட்சியின் சட்ட ஆலோசகராக இருந்து வருகிறார். ஐயாவின் நம்பிக்கைக்கு பாத்திரத்திற்குரியவர். அதே மாதிரி சொல்லுங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் வழக்கறிஞரா இருந்திருக்காரு. கவர்மெண்ட் ஜிபியா இருந்திருக்காரு. எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு. அடுத்தது திருமதி சரண்யா அன்பழகன், பிஎஸ்சி பிஎஸ். இவங்க கட்சியில ஆரம்பிச்சதுல இருந்து அவருடைய கணவர் நம்ம கட்சியில உறுப்பினர்ல இருந்து இன்னைக்கு மாவட்ட தலைவர் வரைக்கும் போஸ்டிங்ல இருந்திருக்காரு. அவங்களுடைய மனைவி படித்தவர், ஆசிரியர் வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர். நல்ல வேட்பாளர்களை ஐயா தேர்ந்தெடுத்து இருவருக்கும் சம உரிமை கொடுத்திருக்கிறார். எனக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும், வழிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய கொள்கைப்படி ஒரு வயதுக்கு மேலே அரசியல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அரசியலை வழிநடத்தலாம் என்று நினைப்போம். அந்த வகையில் இருக்கிறேன். ஆகவே இன்றைய கட்சியில் வருங்கால இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்பளிக்க நான் ஒரு முன் உதாரணமாக இருக்க விரும்புகிறேன். தேர்தல் ஆணையம் வச்சு இந்திய ஜனநாயக கட்சி மைக்ஸ்ல ஒதுக்கிருந்தாங்க. மைக்ஸ்ல ஒதுக்கிருந்த போது ஏன் நம்ம ரெட்டை தேர்ந்தெடுத்தோம்? அதாவது நாங்கள் தனியாக போட்டியிட்ட காலத்தில் முதல்ல மோதிரம், அதுக்கடுத்து கத்திரிக்கோள், அதுக்கடுத்து ஆட்டோ. அந்த காலகட்டங்களில் எப்படி இருந்ததுனாக்கா போதுமான நேரம் இருந்தது. நாங்கள் ட்ரை பண்ணி வந்தது ஒரு ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. இந்த குறுகிய காலத்தில் புதிய சின்னத்தை மக்களுக்கு எடுத்து செல்ல முடியாது என்ற அடிப்படையில், அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறோம் என்பதை நன்றாக அறிவீர்கள். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம். ரெட்டிலை என்பது அதிமுகவுடைய என்பது அறிவீர்கள். அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் அவருடைய விருப்பத்திற்காக சின்னத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்துகிற மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் சொன்னார். சின்னமும் எதை விரும்புகிறீர்களோ என்று அந்த உரிமையை கொடுத்தார். நேரம் காலம் சரியாக இல்லை, குறுகிய காலமாக இருக்கிறது. ஆகவே தான் அந்த அடிப்படையில் அவருடைய விருப்பத்தின்படி அல்லது எங்களுடைய விருப்பத்தின்படி அவரிடம் நாங்கள் இரட்டையில் போட்டியிடுகிறோம் என்று சொன்னோம்.
தாராளமாக செய்து அனுமதியும் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த 2 வேட்பாளர்களும் இந்த முறை இரட்டை சின்னத்தில் போட்டியிடுவார்.